உப அலகு 30.1 ஒழுங்கான திசலாக்கம். ஆம் மாணவர்களே, நீங்கள் ஒழுங்கான திசலாக்கம் தொடர்பாக கற்பதற்கு ஒழுங்கான பல்கோணிகள் தொடர்பாக அறிந்திருக்க வேண்டியது அவசியம். இங்கு நாம் ஒழுங்கான பல்கோணி என பார்க்கும் பொழுது, பல்கோணியொன்றின் எல்லா பக்கங்களும் நீளத்தில் சமனாகவும் அவ்வாறே எல்லா கோணங்களும் பருமனில் சமனாகவும் காணப்படின் அப்பல்கோணி ஒழுங்கான பல்கோணி எனப்படும். இங்கே கவனிக்கக்கூடிய வகையில் ஒரு சமபக்க முக்கோணி காட்டப்படுகின்றது. இந்த சமபக்க முக்கோணியினுடைய 3 பக்கங்களும் நீளத்தில் சமனாகவும் 3 கோணங்களும் பருமனில் சமனாகவும் காணப்படும். ஆகவே இது ஒரு ஒழுங்கான பல்கோணியாகும். அதே போன்று சதுரம், ஒழுங்கான ஐங்கோணி, அறுகோணி, எழுகோணி என்பனவற்றில் எல்லா பக்க நீளங்களும் ஒன்றுக்கொன்று சமனாகவும் கோணங்கள் ஒன்றுக்கொன்று பருமனில் சமனாகவும் காணப்படும். இவற்றை நாம் ஒழுங்கான பல்கோணிகள் என கூறுகின்றோம். இப்பொழுது நாம் ஒழுங்கான திசலாக்கம் என்றால் என்ன என பார்ப்போம். ஒழுங்கான பல்கோணி வடிவம் ஒன்றை மாத்திரம் பயன்படுத்தி அமைக்கப்படும் திசலாக்கம் ஒழுங்கான திசலாக்கம் எனப்படும். ஒழுங்கான திசலாக்கத்தை அமைப்பதற்கு நாம் எல்லா ஒழுங்கான பல்கோணிகளையும் பயன்படுத்த முடியாது. இங்கு பயன்படுத்தக்கூடிய பல்கோணிகள் சமபக்க முக்கோணி, சதுரம் மற்றும் ஒழுங்கான அறுகோணி ஆகிய 3 வடிவங்களை மாத்திரம், அதாவது 3 ஒழுங்கான பல்கோணிகளை மாத்திரம் பயன்படுத்தி நாங்கள் ஒழுங்கான திசலாக்கத்தை அமைக்க முடியும். இங்கே ஒரு ஒழுங்கான அறுகோணியை பயன்படுத்தி ஒரு ஒழுங்கான திசலாக்கம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. ஒரே அளவிலான அறுகோணிகள் ஒன்றின் மீது ஒன்று படியாமல் இடைவெளியின்றி பொருத்தப்பட்டு ஒழுங்கான திசலாக்கம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. ஆம் சஞ்சலா, இங்கே நாம் கவனிப்போம். ஒழுங்கான திசலாக்கங்கள் எல்லாவற்றையும் தூய திசலாக்கங்களாக கருத முடியுமா? ஆம் கவிதா, எல்லா ஒழுங்கான திசலாக்கங்களிலும் நாம் ஒரே ஒழுங்கான பல்கோணியை தான் நாம் பயன்படுத்துகின்றோம். ஆகவே எல்லா ஒழுங்கான திசலாக்கங்களும் தூய திசலாக்கங்களாக கூற முடியும். ஆனால் தூய திசலாக்கங்கள் எல்லாம் ஒழுங்கான திசலாக்கமாக முடியாது. ஏனெனில் அங்கு நாம் பயன்படுத்துகின்ற எல்லா வடிவங்களும் ஒழுங்கான பல்கோணிகளாக இருக்காது. ஆகவே தூய திசலாக்கங்கள் எல்லாம் ஒழுங்கான திசலாக்கங்கள் அல்ல. இங்கே காட்டப்பட்டிருப்பது ஒரு ஒழுங்கான திசலாக்கம். அதே போன்று இது ஒரு தூய திசலாக்கம். ஆம் சஞ்சலா, நாங்கள் முன்னர் கூறியது போலவே ஒழுங்கான திசலாக்கங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் தூய திசலாக்கமாக கூற முடியும் என்றீர்கள். ஆம், இங்கே கவனித்தால் உங்களுக்கு விளங்கும். இங்கே இருக்கின்ற திசலாக்கத்தில் இதெல்லாம் அறுகோணம், ஒரே அளவிலான அறுகோணியாக காணப்படுகின்றது. இங்கே இருக்கின்ற வடிவங்கள் பார்க்கும்போது 6 பக்கங்கள் இருக்கின்றன. ஆனால் இது ஒரு ஒழுங்கான அறுகோணி அல்ல. ஏனென்றால் பக்க நீளங்கள் கோணங்கள் எல்லாம் சமனாக காணப்படும் போதுதான் அதை நாம் ஒழுங்கான பல்கோணி என கூறுகின்றோம். இதுவும் ஒரு வகையான அறுகோணி தான். இங்கே காணப்படுகின்ற இந்த வடிவமும் ஓர் அறுகோணி தான். ஆனால் இது ஒரு ஒழுங்கான அறுகோணி. இங்கே காட்டியிருப்பது அறுகோணி. ஆகவே இங்கே காணப்படுகின்ற ஒழுங்கான திசலாக்கத்தை நாம் தூய திசலாக்கம் என கூற முடியும். ஏனால் இங்கு நாம் பயன்படுத்தியிருப்பது ஒரே வடிவத்தை தான். ஆனால் தூய திசலாக்கத்தில் காணப்படுகின்ற வடிவங்கள் ஒழுங்கான பல்கோணியாக இருக்கின்ற போது மாத்திரமே அது ஒரு ஒழுங்கான திசலாக்கமாக நாம் கூற முடியும். இங்கே காணப்படுகின்ற வடிவங்கள் ஒழுங்கான பல்கோணி அல்லாத போது அதை நாம் ஒழுங்கான திசலாக்கமாக கூற முடியாது. இங்கு காட்டப்பட்டுள்ள உருவை கவனியுங்கள். இது ஒரு ஒழுங்கான கேத்திர கணித வடிவத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட திசலாக்கம் அல்ல, ஆனால் ஒரே உருவத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ள திசலாக்கம் ஆகும். எனவே இது ஒரு தூய திசலாக்கம், ஆனால் ஒழுங்கான திசலாக்கம் அல்ல. இதோ இந்த திசலாக்கத்தை நீங்கள் கவனித்தால் இதனை நீங்கள் ஒழுங்கான திசலாக்கம் என்று கூற முடியுமா? ஆம், ஏனென்றால் ஒழுங்கான அறுகோணியால் ஆக்கப்பட்டுள்ளது. இதனை தூய திசலாக்கம் என்றும் கூற முடியுமா? ஆம், ஒரே வடிவத்தினால் இந்த திசலாக்கம் ஆக்கப்பட்டுள்ளபடியால் நாம் தூய திசலாக்கம் என்றும் கூறலாம். எனவே நாம் இதிலிருந்து ஒரு முடிவை நீங்கள் அறிய முடியும்.
ஒழுங்கான திசலாக்கங்கள் யாவுமே தூய திசலாக்கங்களாக இருக்க முடியும். ஆனால் தூய திசலாக்கங்கள் அங்கு ஒழுங்கான பல்கோணி தான் பயன்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்றபடியால் தூய திசலாக்கங்கள் ஒழுங்கான திசலாக்கங்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வாறே இங்கு நீங்கள் காண்பது ஒரே வடிவிலான உருவத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ள திசலாக்கமாகும். ஆனால் அந்த உருவமானது ஒரு ஒழுங்கான கேத்திர கணித வடிவம் அல்ல. எனவே இதுவும் ஒரு தூய திசலாக்கமாகும். ஆனால் ஒழுங்கான திசலாக்கம் அல்ல. ஒழுங்கான திசலாக்கத்தின் பண்புகள். வடிவங்கள் ஒழுங்கான பல்கோணியாக காணப்படும். இங்கே காட்டப்பட்டுள்ள உருவை அவதானியுங்கள். இவையெல்லாம் ஒழுங்கான அறுகோணியாக காணப்படுகின்றது. எனவே வடிவங்கள் எல்லாம் ஒழுங்கான பல்கோணி என்ற பண்புக்கு அமைய இந்த ஒழுங்கான திசலாக்கம் அமைந்துள்ளது. அதே போன்று அவற்றின் உச்சிகள் ஒரே புள்ளியில் அமைந்திருக்கும். இங்கு பார்க்கும் பொழுது இங்கே அறுகோணியின் உச்சிகள் ஒன்றொன்றும் ஒவ்வொரு புள்ளியில் அமைந்திருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக உள்ளது. அதே போன்று அடுத்த பண்பாக பல்கோணி ஒன்றின் உச்சியானது பல்கோணியின் இன்னொரு பக்கத்தில் அமைந்திருக்காது. இங்கே காட்டப்பட்டுள்ள இந்த திசலாக்கத்தில் எல்லா பக்கங்களும் அறுகோணியின் இன்னொரு பக்கத்தோடு தொடர்பட்டதாக காணப்படுகின்றது. இங்கே காட்டப்பட்டுள்ள இந்த அறுகோணியானது இவ்வாறு இந்த உச்சியானது இந்த பக்கத்தின் மீது அமைந்திருக்குமாறு நாம் பொருத்தும் போது அது ஒரு ஒழுங்கான திசலாக்கமாக அமையாது. ஆகவே பல்கோணியின் உச்சியானது பல்கோணியினுடைய இன்னொரு பக்கத்தில் பொருந்திருக்காதவாறு நாங்கள் ஒழுங்கான திசலாக்கத்தினை அமைக்க வேண்டும் என்பது தெளிவாகின்றது. இப்போது நாம் ஒழுங்கான திசலாக்கம் ஒன்று உருவாக்கும் செயல்முறையை கவனிப்போம். நீங்கள் சர்வசமனான 3 பக்கங்களும் சமனாக உடைய முக்கோணிகள் பலவற்றை முடிந்தால் வெவ்வேறு நிறங்களில் நீங்கள் இவ்வாறு வெட்டி வைத்துக் கொள்ளலாம். அவற்றை இதோ ஒன்றன் பின் ஒன்றாக பொருத்தி கொண்டு செல்லும் வகையில் நீங்கள் அந்த திசலாக்கத்தை உருவாக்கலாம். பச்சை, நீலம், பச்சை, நீலம் என வைத்துக்கொண்டு பிறகு மேலிருந்து மற்றைய பக்கமாக ஒவ்வொரு பிரவுன் நிறத்தினாலான முக்கோணி வைக்கப்படுகிறது. இதோ அவ்வாறு மேலும் பல அடுக்குகளை நாம் வைத்து உருவாக்க முடியும் விரும்பியவாறு. கோணங்கள் தொடர்பாக ஒரு ஆய்வை நாம் இங்கு பார்க்கலாம். ஒழுங்கான திசலாக்கங்களில் ஒரு புள்ளியை சுற்றியுள்ள மொத்த கோணம் 360 பாகை என்பது தெரியும் எமக்கு. இங்கு ஒரு முக்கோணிக்கு 60 பாகை என்றபடியால் அந்த 6 முக்கோணிகளின் உச்சிகளை இங்கு கொண்டு வந்து பொருத்தக்கூடியதாக அமைகின்றது. எனவே 1, 2, 3, 4, 5, 6. இதோ இங்கும் ஒழுங்கான கேத்திர கணித வடிவங்களில் ஒன்றான சதுரங்கள், சமபக்க முக்கோணிக்கு அடுத்ததாக 4 பக்கங்களை கொண்ட ஒழுங்கான கேத்திர கணிதம் வடிவம் என்றால் அது சதுரம் தான். இதோ சதுரங்களை கொண்டு அமைக்கப்பட்ட திசலாக்கம் ஒன்று காட்டப்பட்டுள்ளது. இங்கும் நாம் முன்னர் கூறியது போல் ஒரு புள்ளியை சுற்றி 360 பாகை அமையத்தக்கதாக இந்த கோணங்கள் 90-90ஆக அமைவது ஒரு முக்கிய காரணமாகும். அந்த வகையில் தான் இவ்வாறு நமக்கு அடுக்கி செல்லக்கூடியதாக இருக்கின்றது. டைல்ஸ் போன்றவைகளை சுவர்களுக்கு ஒட்டும் போது இந்த வடிவங்களை நீங்கள் காணலாம். இதோ இப்போது நாம் ஒழுங்கான அறுகோணிகளை பயன்படுத்தி ஓர் ஒழுங்கான திசலாக்கம் உருவாக்குவதை கவனிக்கலாம். இதோ இவ்வாறு பல்வேறு ஒழுங்கான அறுகோணிகளை நீங்கள் ஒரு ஒழுங்கான அறுகோணியை வரைந்து அதனை ஒன்றின் மேல் ஒன்று வைத்து பல ஒழுங்கான அறுகோணிகளை வெட்டி வைத்து கொள்ளலாம். அதன் பின்னர் நீங்கள் இவ்வாறான ஒன்றுடன் ஒன்று பக்கங்கள் மற்றும் உச்சிகள் பொருந்தும் வகையில் பொருத்தி செல்வதன் மூலமாக நீங்கள் ஒழுங்கான ஒரு திசலாக்கத்தை உண்டாக்கலாம். ஒழுங்கான திசலாக்கம் எனும்போது அது எமக்கு தெரியும், ஒழுங்கான ஒரே பல்கோணியை பயன்படுத்தி நாம் உருவாக்குகின்ற திசலாக்கமாகும். இங்கும் நாம் ஒழுங்கான அறுகோணியை பயன்படுத்தி இந்த திசலாக்கத்தை உருவாக்குகின்றோம். எனவே இது ஒரு ஒழுங்கான திசலாக்கமாகும். மேலும் இதோ ஒழுங்கான அறுகோணி ஒன்றின் அகக்கோணம் 120 பாகை என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம்.
எனவே இங்கு 3 120 பாகைகள் சேர்ந்து ஒரு புள்ளியில் உள்ள 360 பாகையை உருவாக்குகின்ற அமைப்பு காணப்படுவதால் தான் எமக்கு ஒழுங்கான அறுகோணியை பயன்படுத்தி ஒழுங்கான திசைலாக்கம் உருவாக்கக்கூடியதாக உள்ளது. மேலும் ஒரு விடயத்தை கவனிப்போம். ஒழுங்கான ஐங்கோணிகள் இங்கு காட்டப்பட்டுள்ளன. இதனை பயன்படுத்தி எமக்கு ஒரு ஒழுங்கான திசைலாக்கத்தை உண்டாக்க முடியுமா என்பதை பற்றி ஆராய்ந்து பார்க்கலாம். இதோ ஏதேனும் ஒரு புள்ளியில் நாம் இந்த ஒழுங்கான ஐங்கோணிகளை பொருத்துவோம். அந்த உச்சியில் பொருத்தும் போது இதோ 2ஐ பொருத்தி விட்டோம். மூன்றாவதாக மேலும் ஒன்றை பொருத்த முயற்சிக்கலாம். இருந்தபோதும் 4வதாக ஓர் ஐங்கோணியை எமக்கு பொருத்த முடியாது. அதாவது என்ன? ஒழுங்கான ஐங்கோணி ஒன்றின் ஒரு கோணம் 108 பாகைக்கு சமன். ஒரு கோணம் 108 பாகைக்கு சமன். எனவே அவ்வாறான 3 108 பாகைகள் சேர்ந்தால் 360ஐ விட குறைவாகத்தான் காணப்படும். அதேவேளை 4 சேர்ந்தால் 360ஐ விட அதிகம். எனவே எமக்கு ஒரு புள்ளியில் அவ்வாறு பொருத்த முடியாது. எனவே எமக்கு ஒழுங்கான ஐங்கோணியை பயன்படுத்தி ஒரு ஒழுங்கான திசைலாக்கத்தை உருவாக்க முடியாது. அவ்வாறுதான் ஏனைய பல்கோணிகளுக்கும் எமக்கு நிறுவிக்காட்ட முடியும். எனவே ஒழுங்கான முக்கோணி, ஒழுங்கான நாற்கோணி, ஒழுங்கான அறுகோணி ஆகியவற்றின் மூலமே ஒரு ஒழுங்கான திசைலாக்கத்தை உருவாக்குவது சாத்தியமாகும். மாணவர்கள், ஒழுங்கான திசைலாக்கம் தொடர்பாக கற்றவற்றை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக பின்வரும் செயற்பாட்டில் ஈடுபடுங்கள். 1வது, ஒழுங்கான திசைலாக்கங்களை உருவாக்கி காட்சிப்படுத்துங்கள். உங்கள் வகுப்பறையில் ஏனைய மாணவர்களுக்கும் காட்சிப்படுத்தலாம். 2வது, ஒழுங்கான திசைலாக்கம் என்றால் என்ன, எந்த வடிவங்களை பயன்படுத்தி உருவாக்கலாம் என்பது தொடர்பாக விளக்கம் ஒன்று எழுதுங்கள். ஏன் ஒழுங்கான ஐங்கோணி, ஒழுங்கான எண்கோணி இன்னும் அதுபோன்ற வேறு வடிவங்களை பயன்படுத்தி எமக்கு ஒரு ஒழுங்கான திசைலாக்கத்தை உருவாக்க முடியாது என்பதை விளக்குங்கள். அவ்வாறே மேலும் ஒரு வினா, ஒழுங்கான திசைலாக்கங்கள் யாவுமே தூய திசைலாக்கங்களும் ஆகும் என்பதை தர்க்கிக்க. இங்கு தர்க்கித்தல் என்பது காரணங்களுடன் முடிவை நிறுவுகின்ற ஒரு கணித செயல்முறை. எனவே எமக்கு தெரியும் தூய திசைலாக்கம் என்றால் என்ன, ஒழுங்கான திசைலாக்கம் என்றால் என்ன என்பது பற்றி. எனவே ஒழுங்கான திசைலாக்கங்கள் யாவும் தூய திசைலாக்கம் ஆகும் என நமக்கு காரணங்களுடன் குறிப்பிட முடியும். அதுவே இங்கு இதற்கான தர்க்கித்தல் ஆகும்.